ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெனிலா அண்ட் சாக்லேட் கப் கேக் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காக அப்படின்னா பவிஷ்னாவோடைய பர்த்டேக்காக தான் கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். பட் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. லாங் வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னு. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த அன்றைக்கி கொடுக்க முடியலன்னு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி திரும்பவும் மேம்க்கு மெசேஜ் பண்ணி ஏதாவது ஒரு டேட் சொல்லுங்கள் ப்ளீஸ், அந்த டேட்டில் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். சரின்னு அவங்க சொன்ன டேட்டில் தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பேட்டர் மீதி இருந்தது. சரி ஓகே, நம்ம ஏன் மார்பிள் கப் கேக் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெனிலா பேட்டர் கொஞ்சம் சாக்லேட் பேட்டர் மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஊற்றி இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஒரு பேட்ச் பை பேட்சாக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக பேக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மார்பிள் எஃபெக்ட் கூட கேக் சூப்பராக வந்திருந்தது. ஸோ க்ரீமுக்கு பார்த்திங்கன்னா பட்டர் க்ரீம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சேம் சினமன் ரோல் தீம் தான், பர்த்டே தீம் தான். அதனால் அதே ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். பட் க்ரீம் ரெடி பண்ணும்போது எனக்கு ஒரு சத்திய சோதனை பார்த்திங்கன்னா பாதியிலே பீட்ரு ஒர்க் ஆகாமல் நின்றுச்சு. ஆக்சுவலாக இது நான் நைட் டைம் கேக்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட் டே கொடுக்கறதுக்காக. பட் நல்ல வேலைங்க, பட்டர் க்ரீம் ரெடி பண்ணனால ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணியே க்ரீமை ரெடி பண்ணிட்டேன். பாதிக்கு மேலே இந்த நாசில் யூஸ் பண்ணி தான் பைப்பிங் பண்ண போகிறேன். இதே ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிருந்திருக்கும். ஏன்னா இப்போயே செகண்ட் டைம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். இப்போயும் தர முடியாமல் போனால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நல்ல வேலை பட்டர் க்ரீமில் ரெடி பண்ணியாச்சு. கேக்கெல்லாம் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேக்கிங்கில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கப் கேக்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறமா எப்போயும் ஃப்ராஸ்டிங் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் க்ரீம்லாம் கையில் படுற மாதிரி ஆயிரும். அது படாமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பைப்பிங் பேக்கை விரலில் ஒரு லாக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா க்ரீம் எக்ஸஸ் க்ரீமாக வெளியே ரிலீஸ் ஆகாமல் சூப்பராக பைப்பிங் பண்ண வரும். இந்த மாதிரி சினமன் ரோல் தீமுக்காக டாப்பர் வாங்கிக்கிட்டேன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி. அதுதான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டே ஃபுல்லாக பேக்கிங் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக கொடுக்க கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக அவங்க மேம் 11 o'clock கிட்ட கொண்டாந்து தர சொன்னாங்க. பட் என்னால் கொண்டு போய் கொடுக்க முடியல அப்படின்றதுனால பஸ்ஸில் காலையில் 7 மணிக்கே கொடுத்து விட்றேன் அப்படின்னு மேம் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தேன். அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ பஸ் டிரைவருக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் அங்கே தான் எக்ஸ்ட்ராவாக அந்த 2 கப் கேக் தனியாக பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா பேக்கிங்கும் முடித்து செலோ டேப் போட்டு ஒட்டி தேங்க்யூ ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி சூப்பராக பேக்கில் போட்டு ரெடி பண்ணியாச்சு. பவிஷ்னாவும் ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிட்டா. இப்போ பஸ்ஸில் இந்த பேக்கை கொண்டு போய் அப்படியே கொடுத்தேன் அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க.